எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ, கேளாமலே கையில் வந்து கட்டி தங்கோ நீ தள்ளாமலே தள்ளாடுற நானே, மீண்டும் மனோ மிஞ்சிடுதே என்னிடத்தில் தானே. முறை அழகுன்னு அட எனக்கு நான் தெரிஞ்சேன், ஒரு முறை உன நெருங்கையில் பல முறை தொலைஞ்சேன். கொஞ்சலும் கொஞ்சாயோ மிஞ்சலும் மிஞ்சாயோ, என் மனம் பஞ்சாயோ பறக்கும் செல்லாயோ, சின்ன சின்ன நேரங்களில் சிக்கிக்கொண்டேன் நானே உன்னிடத்தில் ஓவியமாய் தானே. கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே நீ. பத்தாம போயாச்சே பூமி எல்லாம் இங்க, கேட்காம வாரண்டி உன் மனசில் நான் தங்க. கண்ணுக்குள்ள உன் கனவ பாக்குறண்டி, கண்டதெல்லாம் பலிக்கத்தான் வேண்டுறண்டி. என்னை பத்தி இன்னும் சொல்ல தோணுதடி, இப்படியே நானும் போக வேணுமடி. முறை அழகுன்னு அட எனக்கு நான் தெரிஞ்சேன், ஒரு முறை உன நெருங்கையில் பல முறை தொலைஞ்சேன். நான் வந்து மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்து ஒட்டுக்காக சுற்றிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். அவனை பற்றி எல்லாமே தெரியும், இருந்தாலும் பாதி தான் இங்கே சொல்ல முடியும். ரொம்ப நல்லவன், எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவான், எங்கே கூட்டிகிட்டு போனாலும் கூட்டிகிட்டு போயிடுவான். இது வரைக்கும் எல்லா பக்கம் ஒட்டுக்காக சுற்றிட்டு இருக்கோம். நான் கோகுலோட சித்தப்பா. கோகுல் நல்ல பையனுங்க, ஃபேமிலியில் நல்லா இருப்பா, பாப்பாவையும் நல்லா பார்த்துக்குவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இது. வாழ்க்கையில் மேலே வருவான்னு நம்பிக்கை இருக்குது. ஹாப்பி மேரேஜ் லைஃப். கோகுலண்ணா ரொம்ப நல்லண்ணா. சின்ன வயசுல கொஞ்சம் சீன் போடுவான், எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டான். அதுக்கப்புறம் என்ன வேலை சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. ஆனா இப்ப எங்க நல்லா பாத்துக்காங்க, எங்க அண்ணியும் நல்லா பாத்துப்பாங்க. ஹாப்பி மேரிட் லைஃப்னா. எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ, எண்ணங்களில் எந்நேரமும் யோசனை தானே, தள்ளாமலே தள்ளாடுற நானே. கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே நீ. கோகுலை பற்றி என்ன சொல்கிறதுன்னா, கோகுலோட அண்ணானா சின்ன வயசுலேருந்து ரொம்ப நல்ல பையனாக தான் இருந்தான். இப்போ கொஞ்சம் வர வர கொஞ்சம் சேர்த்த கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குறான். கோகுல் வந்து என்னோட பிரதர் இன்லா, நான் தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு அண்ணி. இது வரைக்கும் கோகுல் வந்து ப்ளே பாய் தான். ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் ஃபேமிலி பாயாக மாற போகிறான்னு நினைக்கிறேன். அவனுக்கு ரேக்லா ரேஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நல்லா இது வரைக்கும் மாட்டு வண்டி ஓட்டுறதுனா நல்லா பிடிக்கும். இதுக்கப்புறம் அபியை ஓட்ட போகிறான்னு நினைக்கிறேன். அதனால அதுவும் ஒரு ரேஸ் தான், இதுவும் ஒரு ரேஸ் தான் அவனுக்கு. அபியை பற்றி சொல்லணும்னா, அபி ரொம்ப சைலண்டான பொண்ணு, ரொம்ப சார்மிங் கேர்ள் தான் அவள். ரெண்டு பேருக்கும் நல்ல பேர், ரெண்டு பேருமே கொஞ்சம் நல்லா ஜோவியலாக தான் இருப்பாங்க. ஸோ ஜாலியாக இருக்கும். ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். நல்லா இருப்பாங்க கண்டிப்பாக. ஹாப்பி மேரிட் லைஃப் கோகுல் அண்ட் அபி.